வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ருத்ரா. கடைசியில என் பொண்ணை எப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா? நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசாதானே? அவளோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம். யாரு? நானு? நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவளுக்கு ஏன் உன்னை மறந்து போச்சு? என்ன எப்படி இன்னும் ஞாபகம் இருக்கு? அதுதான் விதிங்கிறது. சட்டத்தையும் சமுதாயத்தையும் ஏமாத்துற உனக்கு ஒரு குழந்தைய ஏமாத்த தெரியாதா என்ன? பெருசா பேசிக்கிட்டேன். இந்த காலத்துல எல்லாம் நல்லவங்களுக்கு எங்க இருக்கு மரியாதை? உன்ன மாதிரி அயோக்கியனை தானே கூப்பிட்டு வச்சு ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க. நான் அயோக்கியன்? அது சரி, காவியாவை கொலை பண்ண முயற்சி பண்ண கேஸ்ல நீ அரெஸ்ட் ஆனியே, நீ எப்படி வெளியே வந்த? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? ஏன் அவ அந்த மாதிரி இருக்கா? டாக்டர், என் பொண்ணுக்கு ஏன் என்ன அடையாளம் தெரியாம போயிடுச்சு? நடந்த ஆக்சிடென்ட்ல உங்க பொண்ணுக்கு 2-3 விஷயம் மறந்துருக்கு. அதுல நீங்களும் ஒருத்தர். இந்த மாதிரி விஷயத்துல ஒன்னாவே மொத்தமா எல்லாமே மறந்து போகும். ஆனா உங்க டாக்டர் விஷயத்துல எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இது ரொம்ப ரேரா நடக்கிற விஷயம்தான். டாக்டர், அவளுக்கு என்ன பத்தின மெமரிஸ் எல்லாம் எதுவும் மாறாதுல்ல டாக்டர்? அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். பட் ஆனா அம்மா பத்தின நினைப்பு எப்ப வரும்னு என்னால கரெக்டா சொல்ல முடியாது. டாக்டர், நான் வாழ்றதே என் பொண்ணுக்காக தான். என் பொண்ணுக்கு என் நினைப்பே இல்லைன்னா என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? உங்க சூழ்நிலை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது மருந்து மாத்திரையால சரி பண்ற விஷயம் கிடையாது. இது தலைவலியோ இல்ல உடம்பு வலியோ கிடையாது. மனசுல ஏற்பட்டு இருக்கிற மாற்றம் தான். டாக்டர், சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? யா, டெஃபினெட்லி. அதான் சொன்னனே, எப்ப வேணாலும் ஆராதனாக்க அவங்க அம்மா நினைப்பு வரலாம், வரும். ஆராதனா மத்த விஷயத்துல நார்மலா தான் இருக்கா. நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொன்னா. அவளுக்கு அம்மாவை மட்டும் தான் தெரியல. அதான் இப்ப பிரச்சனையே. இவனா? இவன் 2 தடவை நம்ம கார்ல வந்தவனாச்சே. இவனை எதுக்கு இவ இப்படி பாக்குறா? சந்திர சார், அங்க பாருங்க. அது ராகுல் தானே? அந்த வாசு. ஆமா ருத்ரா, அவனேதான். அந்த ராஸ்கல், அந்த கொலைகாரன் தான். கொலைகாரனா? நம்ம எவனை தேடிக்கிட்டு இருக்கோமோ அவன் நம்ம கண்ணு முன்னாடியே நிக்கிறா சார். என்ன புடிச்சுக்கோன்னு சொல்லி நம்ம எதிரிலே நிக்கிற மாதிரி இருக்கு. இவனை தப்பிக்க விடவே கூடாது சார். வாங்க சார். பாத்தீங்களா டாக்டர்? இதுதான் அவ என் பொண்ணை பாத்துக்கிற லட்சணம். இவ இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் என் பொண்ணு அம்மாங்கிறதையே மறந்துட்டா டாக்டர்.
இவளுக்கு என்னன்னா எப்பவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நல்ல பேர் வாங்கணும், சுதந்திர தினம், குடியரசு தினம்னு ஏதாவது ஒரு நாள்ல மெடலை வாங்கி குத்திக்கணும். அதுக்காக நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியாம எல்லாரையும் ஓட ஓட துரத்துறதே வேலையா போச்சு. செல்ஃபிஷ். சார், நீங்களாவது உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க. ஷூர் டாக்டர். வாசு, கடைசியா மஞ்சள் அவ கொண்டு இருக்க. ஏய், நீ இப்போ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. வசமா மாட்டுனடா நீ. எங்க போனவ வருவாளா வரமாட்டாளா? என் பொண்ணு எதையெல்லாம் மறக்கணுமோ அதையெல்லாம் கரெக்டா மறந்துருக்க. இதுக்கு மேல ஆராதனாவை மறந்துருன்னு நான் சொன்னதா ருத்ரா கிட்ட சொல்லு. இதுக்கப்புறம் என் ஆராதனா பாப்பா ருத்ரா கைக்கு கிடைக்கவே மாட்டான். சொல்லிடு, என் குழந்தைய நான் தூக்கிட்டு போறேன். சார் சார், எதுவா இருந்தாலும் ருத்ரா மேடம் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாமே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். தொலைச்சிருவேன். இவ ஏன் குழந்தைடா. இவளை நான் தூக்கிட்டு போறதுக்கு யாருக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? கொன்னுடுவேன். பாத்தீங்களா, எல்லாருமா சேர்ந்து என் குழந்தைய என்ன ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இந்த அடிச்சு பல்லுகள் எல்லாம் கட்டிடுவேன். எங்க சார் அவன்? எந்த பக்கம் போனான்னு தெரியலையே. நீங்க இப்படி போய் பாருங்க, நான் அப்படி போய் பாக்குறேன். சும்மா அந்த ருத்ராவுக்கு ஜால்ரா அடிக்கிற வேலையெல்லாம் அவகிட்ட வச்சுக்கோ. உன் கண்ணால பார்த்தல்ல நீயே. என் குழந்தை என்னதான் அப்பான்னு கூப்பிட்டா. எப்ப பார்த்தாலும் குடும்பத்தை பார்க்காம அக்யூஸ்ட் எங்கேயாவது ஓடிட்டே இருக்க வேண்டியது. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப அவளே ஒரு அக்யூஸ்ட் தான்டா. என் குழந்தை என் கூட தான் இருப்பா. எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போக சொல்லு. ஒரு கொலைகாரி கூட என் குழந்தை இருக்க கூடாது வாழக்கூடாதுன்னு எனக்கும் வாதாட தெரியும். சார் சார், ஐயோ, ருத்ரா மேடம் வந்து குழந்தைங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ மேடம், இந்த நேரத்துல ஏன் மேடம் போனீங்க? ஐயோ, ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சிட்டேன். இல்ல மாட்டியிருப்பேன். இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு சான்ஸே இல்ல. ஏய், செத்துருவ வாசு.
என்ன பாக்குற? உன் பேரு வாசு. நீதான் ராகுல்ங்கிற பேர்ல இத்தனை கொலையும் பண்ணனு எல்லா டீடைல்ஸையும் நாங்க கண்டுபிடிச்சாச்சு. இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. நீ வரிசையா கொலை பண்ணிக்கிட்டே இருப்ப, அது நாங்க கண்டுக்காம இருக்கணுமா? ருத்ரா, பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவன் நெத்திலேயே சுடுங்க. என்ன சந்துரு சார் சொல்ற மாதிரி நெத்தில போட்டு வைக்கட்டுமா? வேணாம் வேணாம், சுற்றாதீங்க. அப்போ இறக்கமே இல்லாம நீ அடுத்தவங்களை ரசிச்சு ரசிச்சு கொல்லுவ? உன் உயிர் மட்டும் என்ன வெள்ளக்கட்டியா? இங்க பாருங்க, நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல. எது பண்றதா இருந்தாலும் சட்டப்படி பண்ணுங்க. என்ன கைது பண்ணி கோர்ட்ல நிறுத்துங்க. யோகி ராஸ்கல், பாத்தீங்களா சார்? அத்தனை கொலைய பண்ணிட்டு எப்படி பேசுறான்னு பாருங்க. அவன் சொல்ற மாதிரி கோர்ட்லயே கொண்டு போய் நிறுத்துவோம். ருத்ரா, கோர்ட் கேஸ்னு டைமை வேஸ்ட் பண்ண கூடாது. இந்த மாதிரி மிருகத்தையெல்லாம் பார்த்த இடத்துல வேட்டையாடணும். சுடுங்க. அது ஒரு நிமிஷம் வேலை சார். ஆனா இவனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி ரொம்ப பெரிய தண்டனையா வாங்கி கொடுத்தாதான் திருப்பி இந்த மாதிரி ஒருத்தன் உருவாகாம இருப்பான். நீங்க பிடிங்க சார் இவனை. சார் சார் வேணாம் வேணாம் சார். சார் சார் வேணாம் வேணாம். ஏய். ஏய். ஆ. ஏய். ஏய். ஏய், நில்றா. நில்றா. ருத்ரா, சுட்டு கொண்டிருக்கலாம் அவனை. முட்டி கீழே சுட்டுருக்கீங்க அவனை போய். சார், இவன் யார் சார்? கதிரா, ஏறா. பிடிங்க சார். ஏய், ஏய், நில்றா. ஏய், கதிர், கதிர், என்ன பண்றீங்க நீங்க? நில்லுங்க, கதிர். ஏய். என்ன ருத்ரா இது? அவன் கூட எப்படி நம்ம கதிர்? அது எனக்கு ஒண்ணும் புரியல சார். இது எனக்கே ஷாக்கா இருக்கு. நரி வருது நரி. சார், வா குமார். நான் சொன்ன பொண்ணு இவங்க தான் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க பேர் என்ன? செல்வி சார். எங்க இருக்கீங்க? இங்கதான் சார், பக்கத்துல தான் இருக்கேன். குமார் உன்னை பத்தி சொல்லிருக்காருமா. அது செல்லு குட்டி, ஒரு நிமிஷமா இதோ பேசிட்டு வந்துடுறேன். குமார் உங்களை பத்தி சொன்னாருமா. தனியா தான் இருக்கீங்களா? ஆமா சார், தனியா தான் இருக்கேன். லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன் சார். என் குழந்தைன்னா எனக்கு உயிர்மா. என்னோட அம்மாவும் அப்பாவும் இப்போ வெளிநாட்டுல இருக்காங்க. ஸோ இவளை நானும் கண்டினியூஸா பார்த்துக்க முடியாது. அதனால குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும்னு ஆள் வைக்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். பத்திரமா பார்த்துப்பீங்கல்ல? நல்லா பார்த்துப்பேன் சார். அப்புறம் முக்கியமா நீங்க ஹாஸ்டல்லாம் போகக்கூடாது. இங்கேயே இருந்து 24/7 நீங்க இவளை பார்த்துக்கணும். சரிங்க சார். குமார் சார் சொன்னாரு, இங்கே இருந்து பார்த்துக்கணும்னு சொன்னாரு. இங்க பாருமா, இந்த வேலை நேரத்துல செல்போன் நோண்டிட்டு இருக்கிறது, தேவையில்லாம யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்க கூடாது. முழுக்க முழுக்க குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும். சரிங்க சார், நான் பத்திரமா பார்த்துப்பேன் சார். வேணும்னா நான் வேலை செஞ்ச இடத்துல கேட்டு பாருங்க சார்.
அதெல்லாம் வேண்டாம்மா. நீங்க பத்திரமா பார்த்துப்பீங்கன்னா அதுவே போதும். நான் அதுக்காக உங்களை அடிமையெல்லாம் இருக்க சொல்லல. ஆனா நீங்க அதே சமயம் அலட்சியமாவும் இருக்கக்கூடாது. சரிங்க சார். ஆமா. அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு சம்பளம் கூட 2 மடங்கா 3 மடங்கா கூட வாங்கிக்கோங்க. ஆனா என் குழந்தைக்கு அவங்க அம்மா ஞாபகமே வரக்கூடாது. ம். இவ அம்மா இல்லாத புள்ள. இவளுக்கு அம்மா ஞாபகம் வராம பத்திரமா அன்பா பாத்துக்கணும். கண்டிப்பா பத்திரமா பார்த்துப்பேன் சார். நீங்க சொல்ற மாதிரி அன்பா பாத்துக்கிறேன். குட்மா. குமார், அவங்கள கூட்டிட்டு போயிடு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிடு. சரிங்க சார். அவங்க கேட்குற சேலரிக்கு மேலேயே கொடுத்துருவோம். சரிங்க சார். இன்னைக்கே இப்பவே அவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கும்போதே டியூட்டில ஜாயின் பண்ண சொல்லி. சரிங்க சார். ஓகே சார். சரிங்க சார். இங்க பாருங்கம்மா, நான் சொன்னதை நீங்க தூக்கத்துல கூட மறந்துடக்கூடாது. அதோட என் குழந்தைக்கு அவ அம்மா ஞாபகம் வரவே கூடாது. சரிங்க சார். குமார். ஓகே சார். போலாமா? ஹே, இது பாத்தீங்களா பாப்பாவுக்கு? பாத்தியா, குமார் அங்கிள் உனக்காக பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமாப்பா, எனக்கு இந்த பொம்மை பிடிச்சிருக்கு. எனக்கு எப்பவுமே ஆராதனா பாப்பா மட்டும் தான் பிடிக்கும். எனக்கு தெரியும் டாடி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ டி தங்கமே. என் செல்லம், இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி. இது போதும்டி. இதை வச்சே உன்னை என்ன அடி அடிக்கிறேன்னு பாரு. கதிர் சார் அப்படி நடந்துக்கிட்டாரு. என்னால இதை நம்பவே முடியல மேடம். அந்த காட்சியை கண்ணால பார்த்தது நானும் ருத்ராவும். இப்போ வரைக்கும் அந்த ஷாக்ல இருந்து நாங்க மீளவே இல்லை. மேடம், நம்ம ஆராதனா பாப்பாவை விக்ரம் சார் தூக்கிட்டு போயிட்டாருன்னு சொன்னதுக்கு நீங்க எந்த பதிலும் சொல்லாம இருக்கீங்க. என்னால அவரை ஓரளவுக்கு தான் மேடம் தடுக்க முடிஞ்சது. அவரு நான் தடுக்கிறத பத்தி எல்லாம் கவலைப்படாம ஆராதனா பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாரு. நான் இல்லாதப்போ அங்க இந்த மாதிரி நடக்குங்கிறத நான் எதிர்பார்த்ததுதான். அதுதான் அந்த விக்ரமும் பண்ணிருக்கான். ருத்ரா, சட்டப்படி போனா ஆராதனாவை நம்ம கை கொண்டு வந்துடலாம். இப்ப அதுக்கான நடவடிக்கை நம்ம ஆரம்பிக்கலாமா? வேண்டாம் சந்துரு சார். இந்த நேரத்துல கொஞ்ச நாள் ஆராதனா விக்ரம் கிட்ட இருக்கிறது தான் சேஃப். நம்ம இப்போ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோங்கிறத யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம யார ராகுல்னு நினைச்சோமோ அவன் இப்போ வாசுவா வந்து நிக்கிறான். போன நிமிஷம் வரைக்கும் நல்லவரா இருந்த கதிர் திடீர்னு நம்பிக்கை துரோகியா மாறுறாரு. நம்மள சுத்தி இங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுதா சார்? முதல்ல அந்த வாசுவை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா கதிர் எதுக்கு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கணும். கதிருக்கும் வாசுவுக்கும் என்ன லிங்க், எப்படி லிங்க்னு கண்டுபிடிக்கணும். வாசு இந்த கொலையெல்லாம் ராகுல் பேர்ல பண்றதுக்கான விஷயத்த ஏன் கிரியேட் பண்ணாங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்குமே மேல ஆண்களை மட்டுமே கொன்னுகிட்டு இருந்த ராகுலுங்கிற வாசு இப்போ அனிதாவை எதுக்கு கொல்ல வந்தான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி வந்த இடத்துல அவ ஏன் மஞ்சுளாவை கொலை பண்ணானு நம்ம கண்டுபிடிக்கணும் சார். இப்படி நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பக்கமும் ஓட தயாரா இருக்கிறப்போ நம்ம கையில ஆராதனை இருக்கிறது நமக்கு கொஞ்சம் சின்ன டிஸ்டர்பன்ஸ் தான் சார். முன்ன மஞ்சுளா இருந்தா அவ ஆராதனாவை பத்திரமா பாத்துக்கிட்டா. இப்ப மஞ்சுளா இல்லாம போனது யாருக்கு பெரிய நஷ்டமோ இல்லையோ, ஆராதனாவுக்கு பெரிய நஷ்டம் இல்லையா? ருத்ரா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இந்த நேரத்துல எந்த பிரச்சனையுமே இல்லாம விக்ரம அப்பாவா பாக்குற ஆராதனா விக்ரம் கிட்டே இருக்கிறது தான் சார் நல்லது.
முதல்ல நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆராதனாவை பத்தி பேசுவோம். ஆம், மஞ்சுளாவுக்கு போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறப்போலாம் கதிர் நார்மலா தானே இருந்தாரு. ஆமா சார், அவரு ரொம்ப நார்மலா தான் இருந்தாரு. நாம தானே அவர் அனிதா கூட மஞ்சுளாவுக்கு தகனம் பண்ண அனுப்பிச்சோம். தகனம் பண்ண போனவரு இந்த மாதிரி தப்பா வந்து நிப்பாருன்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. அப்போ உடனே நம்ம டிபார்ட்மெண்ட்ல கதிரை பத்தின டீடைல்ஸ் சொல்லி கதிரை தேடுற முயற்சியில இறங்கலாமா? ஒரு கொலைகாரனை காப்பாத்துறதுக்கு கதிர் முயற்சி பண்ணிருக்கான்னு கதிர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லலாம். நாலா பக்கமும் தேட சொல்லுவோம். இல்ல சார், நாம அவசரப்பட வேண்டாம். இந்த விஷயத்துல இப்படி உடனேவே அவசரப்படக்கூடாது. கதிர் அந்த வாசுவை காப்பாத்துறப்போ கதிரோட முகத்தை நீங்க கவனிச்சீங்களா? அந்த நேரத்துல அவர் இந்த காரியத்தை விரும்பி பண்ண மாதிரி தெரியல. யாரோ அவரை மிரட்டி பண்ண வச்ச மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இல்ல ருத்ரா, நீங்க சொல்ற இந்த விஷயம் எனக்கு தப்பா தெரியுது. அவரை யாராவது அந்த மாதிரி மிரட்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு ஏதாவது சைக்கிள் நமக்கு ஹிண்ட் கொடுத்துருப்பார்ல. எனக்கு என்னமோ இதுக்கும் கதிருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரியே தெரியுது. அந்த வாசுக்கும் கதிருக்கும் ரொம்ப நாள் நட்பு இருக்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கு ருத்ரா. இல்ல சார், சத்தியமா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல. நீங்க கதிர் மேல சந்தேகப்படுறதும் எனக்கு புரியல. என்ன ருத்ரா, நீங்க தானே எனக்கு கத்து கொடுத்தீங்க எல்லாரையும் சந்தேகப்படணும், எல்லாத்தையும் சந்தேகப்படணும். அப்பதான் உண்மையான உண்மை என்னன்னு நமக்கு தெரிய வரும்னு நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது உண்மைதான் சார். ஆனா சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல நம்ம கண்ணே நம்மளை ஏமாத்தும். அந்த நேரத்துல கதிர நான் பார்த்த பார்வை வேற, நீங்க பார்த்திருக்கிற பார்வை வேற. எனக்கு என்னமோ கதிர் ஒரு மர்மமா தெரியல, ஆனா கதிருக்கு பின்னால ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு தான் நாம கண்டுபிடிக்கணும். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா